அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2025 தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, 2026 நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பலரும் பல ஆவலுடன் ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் புத்தாண்டு இல்லைங்களா? இந்த புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டானது எவ்வளவு சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க இருக்கு, எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் சந்திக்க போகிறாங்க, துலாம் ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க போகிறேன். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சுக்கிர பகவானின் ஆசியும் செவ்வாய், ராகு, குரு ஆகியோரின் ஆதிக்கமும் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டானது பல அற்புதமான பலன்களை கொண்டு வரப்போகுது. எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, வேலை இடத்துல ஏற்பட்ட சிக்கலையும் நீங்கள் சமாளிச்சிட்டீங்க, வியாபாரத்தில் சறுக்கல்கள் கூட ஏற்பட்டிருக்கும். அனைத்துமே விலகி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது இந்த புத்தாண்டில். தொழிலில் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு சொந்தமாக தொழிலில் ஈடுபடும் வாய்ப்பு கூட இருக்குது. புதிய நண்பர்களின் வரவால் வியாபாரம் செழித்து ஓங்க போகுது. தொழிலுக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்க நகைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். சொத்து சுகம் சேரும். ரோகஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவானால் சாதக பாதகமான நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தொழிலுக்கு திடீர் எதிர்ப்புகள் உருவாகும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் சமாளித்து வருவீங்க. வியாபாரத்தில் அரசாங்க சிக்கல்கள் ஏற்படலாம், அதற்கும் விடிவும் பிறக்குங்க. ஆனால் வியாபார எதிரிகளின் தந்திரங்களை சனி பகவான் முறியடித்து வைக்க போகிறாரு. ராகு கும்பத்தில் இருக்கிறாரு, கேது சிம்மத்தில் நிற்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 11ஆம் இடம். குலதெய்வ நேர்த்திக்கடனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திற்கு வருகிறாரு, கேது கடகத்திற்கு செல்கிறாரு. இந்த பயிற்சி வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமைய இருக்கு. பொருளாதார நிலையை மேம்படுத்தும், வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் உருவாக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு யோக மழை பொழிய காத்திருக்கிறாருங்க. எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். வருட கடைசியான அக்டோபர் 20ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வருகிறாரு. இதுவும் ஒரு அற்புதமான நிலையா உங்களுக்கு இருக்கு. குரு பகவான் சஞ்சாரத்தால் கடன் பிரச்சனைகள் இங்கு தீரப்போகுது. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் விலக போகுது. புதிய தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். வீட்டு மனை வாங்கக்கூடிய நிலை உருவாகும். நீண்ட காலமாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, அந்த புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிட்ட போகுது. சுபமான பலன்களை குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு அள்ளித்தரப்போகிறாரு. இந்த பயண காலங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளே இல்லாமல் நன்மைகள் கிடைக்கும். உறவுகள் மத்தியிலையும் சமுதாயத்தில் மத்தியிலையும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் உங்களுடைய தேவையை மேலதிகாரிகள் உணருவாங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உத்வேகத்தை கொடுக்கின்ற வகையில் சூரியன் விளங்குகிறாரு. அரசாங்க உதவிகள் தாராளமாக கிடைக்க சூரியன் துணை நிற்பார். வேலை நிமித்தமாக வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. உறவுகள் உங்களை மரியாதையுடன் நடத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வளர போகிறீங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் பொறுத்தளவில் பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கெங்க இருக்குது? அந்த மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க.
கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா சிலருக்கு அவப்பெயர் உண்டாகலாம். அதை மாற்றி வெற்றி வாய்ப்பாக பெற வைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. கலைஞர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெறுவாங்க. புதிய முயற்சியில் பெரிய இயக்குநர்களினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. வியாபாரம் செய்கிறவங்க, சிறுகடை வியாபாரிகள் கூட பெரிய அளவில் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தொழிலில் தொய்வில்லாமல் உங்களுக்கு எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கும். சித்திரை 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் இந்த ஆண்டு இருக்குது. சிக்கலான சூழ்நிலைகளை கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியளிக்கும். தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் நேர்த்தியாக அமைஞ்சிருக்குது. இயங்காத தொழிற்சாலை கூட இயங்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதை அக்கறையுடன் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பங்கு சந்தையும் கணிசமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஒரு நோய் மறைஞ்சா இன்னொரு நோய், இன்னொரு நோய் மறைஞ்சா இன்னொரு நோயின்னு இந்த நிலை தான் இதுவரையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த நிலை மாறி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க. சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் சுபிச்சமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அலைச்சல் அதிகமானாலும் கூட ஆசைப்பட்ட காரியம் கண்டிப்பாக நடக்கும். உறவினர்கள் உங்களை உயரத்தில் வச்சுருப்பாங்க. சனி பகவான் அற்புதமான இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. எதிர்ப்புகளை முறியடித்து தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. வாகன தொழில் வசப்படும். மின்சாதன பொருட்கள், அழகு சாதனங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அலுவலக ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குங்க. கல்வியை பொறுத்தளவில் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அதை நம்ம அக்கறையாக அதில் முழு மூச்சாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்ம வசந்தான். மாணவர்கள் அதிக நேரம் செலவிட்டு படிக்கணும். சரிங்களா? விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் எந்த வகையிலையாவது கையில் பணம் புரளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தொழில் துறைகளில் அதிக நேரத்தை செலவிடுவீங்க. அதனால் ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகமானாலும் அதற்குண்டான பலனை நீங்கள் பெறுவீங்க. எதிரிகளால் இடையூறு ஏற்பட்டாலும் தொழில் வளர்ச்சி என்றைக்குமே பாதிக்காது. நீங்கள் போடுகின்ற உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளியிடங்களில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வயிற்று பிரச்சனை ஏற்படலாம். இருந்தாலும் மற்ற வகையில் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு அதுவுமா போய் குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.